ஸோ இப்போ எ நீங்க ஆன்சர் பண்றதுலயும் சரி, இப்போ ஆல்மோஸ்ட் ம். 2 இன்டர்வியூ கிளியர் பண்ணியிருக்கிறதுலயும் சரி, அ இட் இஸ் சோ குட். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, எந்த பேட்ச் நீங்க முடிச்சீங்க? ஆக்சுவலா முடிச்சு எவ்வளோ நாள் இருக்கும்? ஆ நான் மே மந்த் பேட்ச் மே எண்ட் ஏ வரைக்கும் என்னோட எண்டு. ஜென்கின்ஸ் வந்து ஸோ ப்ரிப்பரேஷன் தனியா ஒரு மாசம் செலவு பண்ணீங்களா? இல்ல பேரலலா வந்து நான் என்னோட ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு டாபிக் கம்ப்ளீட் ஆகும்போது அந்த பிராக்டிகல்ஸ் அப்பப்பவே பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு ப்ரிப்பரேஷன்றது ஒரு 10 டூ 15 டேஸ் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணேன். ஓ! எந்தெந்த மாரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்ற மாரி. கான்செப்ட் ஸ்டார்ட்டிங்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணல. பட் எந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்டட், எந்த மாரி சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்ககிட்டயும் நான் கேட்டிருந்தேன்ல, குபர்நெட்டிஸ்ல ஆ, ஓகே. எந்த மாதிரி சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. நம்ம அதுக்கு ஓகே. எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்போ மோஸ்ட்டா கம்ப்ளீட்டா அந்த முடிஞ்சது மாரி. வந்து அப்போ ஜூன் இருக்கும் கரெக்ட்டா? கோர்ஸ் முடிஞ்சது ஆ ஜூன்ல இருக்கும். ஜூன் ஆ ஜூன் ஸ்டார்ட்டிங்ல தான். ஜூலை, ஆகஸ்ட். ஓகே. சூப்பர். அப்போ 1 மாசத்திலேயே வந்து யூ ஆர் ட்ரையிங் டூ கெட் 2 ஆஃபர்ஸ்ன்றது இட்ஸ் சோ குட். So what you can advise to these members joined here, Ramya? ஆக்சுவலா வந்து ரெஸ்யூம் வந்து அவங்க ஜேடி வந்து என்ன குடுக்குறாங்களோ, அதுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்சிங் இருக்கான்ற மாரி பார்த்து கம்பெனிஸ் வந்து மோஸ்ட்டா ட்ரை பண்ணுங்க. ஓரளவுக்கு உங்களோட ஸ்கில் செட் வந்து மேட்ச் ஆகலன்றபோது, ஆப்வியஸா அவங்க வந்து ஃபில்டர் பண்ண மாட்டாங்க. நீங்க உங்களோட ஜேடிய வந்து கரெக்ட்டா உங்களுக்கு உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும்ன்றது கிடையாது. அவங்களும் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்டா நீங்க சூஸ் பண்ணும்போது, அப்ளை பண்ணும்போது ஒரு டேல வந்து உங்களால எவ்ளோ முடியுமோ அவ்ளோ ஜாப்ஸ் வந்து ஜேடிய வந்து ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. ஜேடிய வந்து போ அப்படியே பிளைண்டா போயிட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க உங்களோட ரெஸ்யூம. ஸோ ஃபர்ஸ்ட் ஜேடி வந்து உங்களுக்கு இருக்கா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எவ்ளோ கேட்கறாங்க? எந்த ரோலுக்கு கேட்கறாங்க? நீங்க அந்த ரோலுக்கு சூட் ஆவீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அப்போ ஓரளவுக்கு ஃபில்டர் பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து யூசுவலா நீங்க நொக்ரில பண்றது தான். மார்னிங்கா வந்து ஒரு 9:00 அவங்களோட ரெஸ்யூம டெய்லி வந்து அப்டேட் பண்ணுங்க. மோஸ்ட்டா அவங்க கால் பண்றாங்க. மோஸ்ட்டா அவங்க ஒண்ணும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோ, நாலேட்ஜோ எதுவும் கேட்கறது கிடையாது. எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களோட நோட்டீஸ் பீரியட் 30 டேஸ்க்குள்ள இருக்கீங்களா? இமிடியேட்டா ஜாயின் பண்றீங்களா? அப்படின்ற மாரி தான் ஃபர்ஸ்ட் அத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் அவங்க இன்டர்வியூவே ஷெட்யூல் பண்றாங்க. ஸோ அது உங்களுக்கு ஏத்த மாரி மேனேஜ் பண்ணி, இல்ல என்னால முடியும். நான் ஏதாவது என்னோட இதுல பை ஆஃப் பண்றேன். ஏதாவது ஒரு உங்களோட அவங்கள கன்வின்ஸ் பண்ற மாரி ஒரு ஹெச்ஆர்க்கு ஆன்சர் குடுத்தீங்கன்னா, அவங்க இன்டர்வியூ ஷெட்யூல் பண்றாங்க. நீங்க வந்து அதுக்கேத்த மாதிரி கன்வின்ஸ்டா வந்து ஹெச்ஆர் கிட்ட பேசுங்க. நான் வந்து பண்ண முடியும். என்னால வந்து நான் உங்களுக்கு வந்து பண்ணி தரேன். அதுக்குன்னு அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டேஸ் எல்லாம் குடுக்காதீங்க. இப்ப என்னோட நோட்டீஸ் பீரியட் பார்த்தீங்கன்னா 90 டேஸ். நான் 60 டேஸ்க்குள்ள ஜாயின் பண்றேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 30 டேஸ்ன்றது ஒரு அச்சீவபிள் கோல் தான். நான் அச்சீவபிள் கோல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா, ஹெச்ஆரே நம்ம ஏமாத்துறோம்ன்ற மாரி நம்மளுக்கு இன்டர்வியூவே ஷெட்யூல் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா நீங்க ஒவ்வொரு இன்டர்வியூஸ் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, என்னென்ன சினாரியோஸ் கேட்டாங்கன்ற மாரி ஒரு நோட் பண்ணி வச்சுட்டு, அந்த கொஸ்டின்ஸ வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது உங்களோட நெக்ஸ்ட் இன்டர்வியூஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். மோஸ்ட்டா வந்து சேம் செட் ஆஃப் கொஸ்டின்ஸும், சினாரியோஸும் கேட்கறாங்க. அப்ப நம்ம ஒரு இன்டர்வியூல அத அட்டெண்ட் சொல்ல முடியலனாலும், நெக்ஸ்ட் இன்டர்வியூல ஆ எப்படின்ற மாரி சொல்லலாம். நீங்க இந்த குரூப்ஸ்ல கேட்கலாம். இல்ல ChatGPTல இல்ல சுதர்ஷன் கிட்ட யார்கிட்டனாலும் கேட்டு, அது எப்படி அந்த ரியல் டைம்ல இருக்குன்ற மாரி ஓரளவுக்கு ஃபார்ம் பண்ணி, நம்ப வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்ப சுதர்ஷன் கேட்கும்போது கூட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ரீச் பண்ணிட்டோம்னாவே, ஓரளவுக்கு நம்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேக் இல்ல. நம்ம வந்து ஓகே இவங்க ரியல் டைம்ல தான் வொர்க் பண்றாங்கன்ற மாரி உங்களோட ரோலும் வந்து நீங்க ஒரு கம்பெனில வந்து உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இருக்கும். பட் ஆனா நீங்க வந்து நான் 5 இயர்ஸா வந்து AWSல வொர்க் பண்றேன்னு சொன்னீங்கன்னா, அவங்க கண்டுபிடிச்சுடுவாங்க. அதுக்கேத்த மாரி நீங்க எவ்ளோ இயர் இருக்கீங்க? அந்த ரோல்ல ஏன் முன்னாடி இந்த ரோல்ல இருந்து இந்த ரோலுக்கு வரீங்க? அந்த மாரி பிஹேவியரல் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அதுக்கும் நீங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆயிடுங்க. ஏன் வந்து நான் இந்த ரோலுக்கு போறேன்? என்ன ரீசன்ஸ்? அதுக்கப்புறமா இதெல்லாமும் கேட்குறாங்க. ஸோ டெக்னிக்கல் வந்து சுதர்ஷன் குடுக்குறதே மோஸ்ட்டா வந்து பிளைண்டா நீங்க வந்து படிச்சீங்கன்னா, ஒரு 70% அச்சீவ் பண்ணிடலாம். மீதி ரியல் டைம் வந்து உங்களுக்கு எப்படி வருதுன்றது மாரி தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி நீங்க வந்து உங்களோடத ஒரு ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கு. நோட்பேட்ல, லேப்டாப்ல மெயின்டெயின் பண்றதா, இல்ல நார்மல் நோட்பேட் எதுலயும் மெயின்டெயின் பண்ணி, ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிரஷ் அப் மாரி பண்ணிட்டு போனீங்கன்னாவே ஈஸி. மோஸ்ட்டா வந்து
அவங்க உங்களுக்கு வந்து ஓகேன்ற மாரி தோணுச்சுன்னா, இப்போ 40 மினிட்ஸ் ஷெட்யூல் பண்ணா கூட நீங்க 20 மினிட்ஸ்லயே அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டீங்கன்னா, தே ஆர் குட். அவங்க உடனே வந்து கூட மேனேஜர் ரவுண்டுக்கு கூப்பிட்டு உடனே கூட எல்லாமே பண்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ்லயே வந்து நம்ம தடுமாறிட்டோம்னா, அவங்க அதுக்கப்புறமா இருக்கதே அதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ற மாரி. ஃபர்ஸ்ட்டு குடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நீங்க வந்து சொல்ல ட்ரை பண்ணுங்க. உங்களால ஓகே என்னோட கம்பெனில இந்த மாரி தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் என்னால பண்ண முடியுன்ற மாரி ஓரளவுக்கு பண்ணீங்கன்னா, ஓகே யாருமே வந்து பிக்சர் பெர்ஃபெக்ட்டா இருக்கணுன்ற மாரி நெனைக்கல. ஓரளவுக்காவது உங்களால அச்சீவ் பண்ண முடியுதா அந்த ஆன்ஸர ட்ரை பண்றீங்களா? அப்படின்ற மாரி தான் பாக்குறாங்க. Okay. தட்ஸ் இட். Thank you so much. It was a brief one. And following to that, one more question. So, நீங்க இந்த ம். கிளாஸ் நடத்தும்போதே படிச்சேன்னு சொல்றீங்களா? Yeah, since I think you are ம். an housewife and handling all those things ம். ம். compared to men's, you will be having so much of responsibilities, right? I can Yeah. sense that. அந்த இதுலயுமே ம். எப்படி ஃபோக்கஸ்டா கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க? ஏன்னா பசங்களே நம்ம குரூப்ல பண்ண மாட்றாங்க. பட் நீங்க பண்ணி ம். ஹவ் யூ அது ஆக்சுவலா எப்படி நீங்க வந்து ஃபோக்கஸ்டா இருந்தீங்க? ம். சுதர்ஷன் ஆக்சுவலா வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃப் பிளஸ் வொர்க்கிங் வுமன். என்னோட ஷிஃப்ட் டைமிங் வந்து 11:30 டூ நைட் 8:00. நான் ஆஃபீஸ் விட்டு வரதுக்கு 9:00, 9:30 ஆகும். மார்னிங் ம்ஹ்ம். வந்து என் பையனுக்காக நான் 5:00 எந்திரிக்கணும். அவன் ம்ஹ்ம். ஸ்கூலுக்கு அவன 7:00 அனுப்பிச்சுட்டு, அதுக்கப்புறமா என்னோட வொர்க்ஸ் எல்லாம் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு, என்னோட டெய்லி வந்து எனக்கு ஒரு 10 டூ 11 நான் 11:00 ரெடி ஆகணும் ஆஃபீஸ்க்குன்னா, நான் 10 டூ 11 வந்து எல்லா வொர்க்கையும் நான் முடிச்சுட்டு, பேக் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு 10 டூ 11 எனக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம். ஏன்னா நைட் டைம் என்னால வரும்போது ரொம்ப டயர்டா இருக்கும். ஆஃபீஸ் விட்டு ரிட்டர்ன் ஆகி வரும்போது என்னால படிக்க முடியாது. ஏன்னா அர்லி மார்னிங்னால. 10 டூ 11 டெய்லி நான் வந்து ஸ்ட்ரிக்ட்டா நான் என்னோட டைமிங் நான் அந்த என்னோட வொர்க்காக நான் பிராக்டிகல் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அது பிராக்டிகல் டைமா யூஸ் பண்ணேன். இப்ப என்னோட ஸ்டடி டைமா நான் என்னென்ன கான்செப்ட்ஸ்ல லேக்கிங்கா இருக்கேன், எங்கெல்லாம் ஃபில் அப் பண்ணணுன்ற மாரி அந்த 1 ஹவர் எனக்குன்னு டெய்லி அவ்வளோதான். அந்த நம்ம 10 டூ டெய்லியும் ஒரு 1 11 தான் நீங்க ஹவர் ஃபோக்கஸ் பண்ணீங்க. ம். ஆமா. ஓகே. வாவ்! அந்த டைம் மட்டும் தான் வந்து பிராக்டிகலுக்காக யூஸ் பண்ணதும் சரி, நீங்க படிச்சதும் சரி. ம். ஓகே. அதுவும் 7 டேஸ் அ வீக்கா? இல்ல பிரேக் விட்டுக்கிட்டீங்களா உங்களுக்காக? எல்லா டேஸுமே தான். சாட்டர்டே, சண்டேன்னு மட்டும் நம்மளுக்கு இந்த வொர்க் ஷெட்யூல் மாறப்போதா? எல்லா சாட்டர்டேவும் என் பையனுக்கு ஸ்கூல் இருக்கும். எனக்கு எல்லா டேயுமே சேம் டே தான். சாட்டர்டே, சண்டேவும் இப்ப ம். கொஞ்சம் டைட்டா இருந்தோம்னா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஃப்ரீயா இருக்கலாம். Exactly. That is what I always tell to my students as well. So yeah, it's very inspiring, Ramya. I think சில பேருக்கு இங்க புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.